Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 My dear sisters and brothers, this is the moment where we will be crying out in the presence of Jesus. இயேசுவின் பிரசன்னத்துக்கு நாங்கள் குரல் எழுப்புகின்ற நேரம் இது. For the deliverance that Jesus has promised us. இயேசு எங்களுக்கு வாக்களித்த அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள. We prayed in the morning. நாங்கள் காலையில் செபித்தோம். That the Lord said, you will know the truth and truth will set you free. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள், அந்த உண்மை உங்களுக்கு விடுதலையை தரும். And Jesus is the way, the truth and the life. இயேசு தான் வழியும் சத்தியமும் மார்க்கமுமாய் இருக்கின்றார். He is our freedom. அவரே எங்கள் விடுதலை. He is our deliverer. அவரே எங்களுக்கு விடுதலை தருபவர். And we are in the presence of our Lord. நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கின்றோம். Hallelujah. Hallelujah. We are in the presence of the Lord who delivered people of Israel from Egypt. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கின்றோம். We are in the presence of Jesus who died for us to deliver us from sin. எங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் செய்த இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கிறோம். We are in the presence of the Holy Spirit who brings us freedom of the children of God. இயேசுவின் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற சுதந்திரத்தை பெற்றுத்தரும் தூய ஆவியின் பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கிறோம். And as we worship the Lord, as we adore the Lord, நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்து there is going to be the deliverance of the Lord coming into our life. ஆண்டவருடைய விடுதலை எங்கள் வாழ்க்கைக்குள் வர இருக்கிறது. Hallelujah. 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 Let's all kneel down inviting the Lord among us. நற்கருணை ஆண்டவரை வரவேற்று நாங்கள் அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. As we enter into the moments of this adoration, ஆராதனைக்குள் சென்ற இந்த நேரத்தில் let's open our eyes and look at the Lord in this blessed sacrament. எங்கள் கண்களை திறந்து நற்கருணையில் இருக்கின்ற இயேசுவை பார்ப்போம். And let us proclaim that we are in the presence of Jesus. நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கின்றோம் என்பதனை அறிக்கையிடுவோம். Jesus my deliverer. இயேசுவே என்னை விடுதலை செய்பவர். Jesus my healer. என்னை குணமாக்கும் இயேசுவே. Jesus my protector. என்னை பாதுகாக்கும் இயேசுவே. Jesus who anoints me. என்னை அபிஷேகம் செய்யும் இயேசுவே. Jesus who provides for me. என் தேவைகளை சந்திக்கின்ற இயேசுவே. And it is into his hands I offer myself. அவருடைய கையில் நான் என்னை கையளிக்கின்றேன். And it is in his presence that I praise and worship him. அவரது பிரசன்னத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்லி ஆராதனை We செய்கிறேன். worship him, we adore him. நாங்கள் அவரை ஆராதனை செய்து In a very gentle voice, let everyone start worshiping him. அமைதியான குரலில் மெதுவாக ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நன்றி இயேசு. ஆராதனை இயேசு. நன்றி நன்றி இயேசு. நன்றி இயேசு உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. நன்றி இயேசு. நன்றி இயேசு. நன்றி இயேசு. இயேசு உமக்கு ஆராதனை. இயேசு உமக்கு ஆராதனை. Praise you, Lord, we worship you, Lord. We adore you, Lord, we glorify you, Lord. Hallelujah. Some of us sitting here and worshiping and adoring the Lord, இங்க அமர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்யும் எங்களில் சிலர் having a feeling
of the Lord taking some burden away from your shoulder. உங்கள் தோளில் இருந்து ஆண்டவர் ஏதோ ஒரு சுமையை எடுக்கிறது போல் உங்களுக்கு உணர்கிறது. Some heavy burden is taken up from you. ஏதோ ஒரு பெரிய பாரம் உங்களிடமிருந்து எடுக்கப்படுகிறது. Because of this burden you were almost crying every moment. இந்த சுமையினால் நீங்கள் எந்த நேரமும் அழுது கொண்டிருக்கின்றீர்கள். But now you know that you have given it to the shoulder of Jesus. ஆனால் இப்பொழுது அந்த சுமை இயேசுவின் தோளுக்கு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். And your heart tells only one thing, worship and adore the Lord here. உங்கள் உள்ளம் இப்பொழுது ஆண்டவரை ஆராதனை செய்வதில் மட்டும் கவனம் We செலுத்தும். all worship him in a gentle voice. Hallelujah. மெதுவாக ஆண்டவரை ஆராதனை செய்வோம். Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Hallelujah. 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 Hare 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 Hare. Praise you, Lord. We worship you, Lord. Hallelujah. With all our family members, we worship you, Lord. We adore you, Lord. We glorify you, Lord. Hallelujah. 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 Thank you, Lord. We praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Hallelujah. 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 Hallelujah, Lord. We praise you, Lord. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Hare 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 Hare. Hare 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 Hare. Hare 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 Hare. Hallelujah. 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 A person here having a vision of a prepared cultivation land, a prepared field. இங்க இருக்கின்ற யாரோ ஒரு காட்சி காணுகின்றீர்கள். ஒரு நிலம், அதாவது குத்தகை கொடுக்கப்பட்ட நிலம், வயல் தானியங்கள் அல்லது வயல் வழி செய்வதற்காக, கமத்தொழில் செய்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு காணி, ஒரு நிலத்தை நீங்கள் காட்சியில் காணுங்கள். The Lord has prepared your heart and the Lord is sowing his blessings into your heart today. அந்த காணியை போல் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தயார்படுத்தி உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் விதைக்கின்றார். There is also a promise for your family. உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். That the Lord is preparing your family for him. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை அவருக்காக தயார்படுத்துகிறார். For his fruits to come up in your family. அவரது கனிகள் உங்கள் குடும்பத்திற்குள் வர வேண்டும் என்பதற்காக. Hallelujah. Hallelujah. Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. Hallelujah, Lord. Hallelujah. Hallelujah. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. Hallelujah. 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 Every time we come to worship the Lord, adore the Lord, நாங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்ய வருகின்ற பொழுதெல்லாம், whenever we look at the Lord in this blessed sacrament, இந்த நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பார்க்கும் பொழுது, all the angels and saints and the whole court of heaven is here with us. விண்ணக தேவதூதர்கள் அனைவரும் புனிதர்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். Mother Mary is with us. தேவ அன்னை எங்களோடு இருக்கிறார். Saint Joseph is with us. சூசையப்பர் எங்களோடு இருக்கிறார். We are surrounded by the apostles. நாங்கள் அப்போஸ்தலர்களால் சூழப்பட்டிருக்கிறோம். We have angels and saints around us. எங்களை சூழ தேவதூதர்களும் புனிதர்களும் இருக்கிறார்கள். We are joining them in worshiping the Lord. நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். And we are called to join them in worshiping the Lord. அவர்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் அழைப்பு பெற்றுள்ளோம். We are called to worship the Lord as they worship the Lord. அவர்கள் எவ்வாறு இயேசு ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்களோ அவ்வாறே ஆராதனை செய்ய நாங்கள் அழைப்பு பெற்றுள்ளோம். They worship the Lord with all their heart, mind and soul. அவர்கள் முழு உள்ளத்தோடும் உடலோடும் ஆன்மாவுடனும் ஆண்டவரை ஆராதனை செய்கிறார்கள். Mother Mary, Saint Joseph, apostles,
saints and angels worship the Lord with all their heart and mind and soul. தேவ அன்னை, தேவ தூதர்கள், விண்ணக தூதர்கள், புனிதர்கள் அனைவருமே முழு உள்ளத்தோடு தான் இறைவனை துதிப்பார்கள். So the moment of praise and worship is not just praising and worshiping alone, it is a moment of surrender as well. ஆகவே இந்த துதி ஆராதனை பலி என்பது வெறுமனை துதி ஆராதனை மட்டுமல்ல, நாங்கள் எங்களை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுக்கின்ற நேரமாக இருக்கிறது. And in adoration and in worship, the Lord receives everything that we offer unto Him. இந்த ஆராதனையின் வழிபாடும் பொழுது நாங்கள் கொடுப்பதை எல்லாம் ஆண்டவர் தன்பால் எடுத்துக்கொள்கிறார். So let's worship the Lord with all our heart, mind and soul. ஆகவே எங்கள் முழு உள்ளத்தோடும் உடலோடும் ஆன்மாவுடனும் ஆண்டவரை நாங்கள் Let's all ஆராதிப்போம். stand up in the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். And we worship Him. நாங்கள் ஆண்டவரை And ஆராதனை we adore செய்வோம். Him. ஆண்டவரை We வழிபடுவோம். glorify Him, joining with this hymn. இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை If மகிமைப்படுத்துவோம். you feel like clapping your hands, you can clap your hands with the hymn. If you feel like moving your body, you can dance and praise and worship the Lord. இந்த பாடல் பாடப்படும் பொழுது உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கைத்தட்டலாம், இல்லாவிட்டால் ஒரு நடனத்துடன் ஆண்டவரை ஆராதனை செய்து வழிபடலாம். These are all expression of our surrender to the Lord. இவை அனைத்தும் ஆண்டவருக்கு சரணடைவதன் அடையாளமாக இருக்கிறது. We sing together and we worship Him. நாங்கள் ஒன்றாக பாடி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு மேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. We are in the presence of the Lord. Let us never forget that. நாங்கள் இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கின்றோம், அதனை மறக்க வேண்டாம். We have our brethren around us as well. எங்களை சூழ எங்களுடைய மற்ற சகோதரிகள் இருக்கிறார்கள். We are worshiping the Lord with our brothers and sisters along with all the angels and saints. எங்கள் சகோதரியுடன் சேர்ந்து வானதூதர்கள் புனிதர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஆண்டவரை ஆராதனை Sing and செய்கிறோம். praise. நாங்கள் பாடல் பாடி ஆண்டவரை துதிப்போம். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. Thank you, Lord. எபினேசரே நன்றி இயேசுவே. எபினேசரே, நன்றி ஆண்டவரே. இதுவரையில் உதவி இயேசுவே. நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வெள்ளத்தோடு முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை. அனைவரும் ஒன்றா சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. In the book of the Acts of the Apostles we read, திருத்துதர் பணிகளை நாங்கள் வாசிக்கிறோம். when the disciples and when the apostles were in the prison, அந்த திருத்தூதர்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது they started to praise and worship the Lord. அவர்கள் ஆண்டவரை துதிக்க தொடங்கினார்கள். In the midnight,
அந்த நள்ளிரவு making a noise with their chains. பலர் ஒரு பெரிய சத்தத்துடன் அவருடைய சங்கிலிகளும் When they were praising and worshiping the Lord, அவர்கள் ஆண்டவரை துதிக்கும் பொழுது the angel came, ஒரு தேவதூதர் வந்தார், broke all the bondages, எல்லா சங்கிலிகளையும் the உடைத்தார், chains were broken, அந்த சங்கிலிகள் உடைக்கப்பட்டன, they were free, அவர்கள் விடுதலை அடைந்தார்கள், the doors of the prison were opened, அந்த சிறை கூடத்தின் கதவுகள் and the திறக்கப்பட்டன. Lord freed them. ஆண்டவர் அவர்களை The விடுதலை Lord செய்தார். delivered them. ஆண்டவர் அவர்களை முற்றிலும் விடுதலை And செய்தார். when we worship the Lord, when we adore the Lord, நாங்கள் ஆண்டவரை வழிபடும் பொழுது there is going to be the experience of deliverance. அப்படி ஒரு விடுதலையை நாங்களும் உணர்வோம். And so we sing and pray. ஆகவே நாங்கள் துதித்து பாடுவோம். With all those apostles who were in the prison, அந்த சிறை கைதிகளாக இருந்த எல்லா அப்போஸ்தலரும் சேர்ந்து, and with them as they praised God, அவர்கள் ஆண்டவரை எவ்வாறு with துதித்தார்கள், all their heart, mind and soul, எங்கள் முழு உள்ளத்தோடும் உடலோடும் ஆன்மாவுடனும் we set aside all our cares and worries. எங்களுடைய எல்லா துயரங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு புறத்தில் ஒதுக்கி We set aside வைத்துவிட்டு, all our pains and sorrows. எங்களுடைய வேதனைகள் எல்லாம் ஒதுக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு, All that matters is we are in the presence of the Lord. நாங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது மட்டும் தான் இப்பொழுது ஒரே All that காரணம். matters is we are praising and worshiping the Lord. நாங்கள் ஆண்டவரை துதிப்பது மட்டும் தான் ஒரே நோக்கம் இப்பொழுது. All that matters is I am in heaven in praising and worshiping the Lord. நான் மோட்சத்தில் ஆண்டவருடன் இருந்து அவரை துதிக்கின்றேன், So we sing வழிபடுகின்றேன். and praise. ஆகவே மீண்டும் நாங்கள் துதித்து பாடுவோம். எல்ரோயி எல்ரோயி, Thank you, Lord. என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே இயேசுவே இயேசுவே, Let's all call upon the name of Jesus. இயேசுவின் பெயரைச் சொல்லி அழையுங்கள். இயேசுவே 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 இயேசுவே. Hallelujah. ஆராதனை 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 ஆராதனை. Keep your hands on your heart. ஆராதனை 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 ஆராதனை. We all sing together. எல்லாரும் ஒன்றாக ஆண்டவரை துதிப்போம். At the top of your voice, ஆராதனை. குரலை உயர்த்தி ஆராதனை என்று பாடுங்கள். Thank you, Lord. Praise you, Lord. Let your children experience your joy, O Lord. Let your children experience your presence, O Lord. Let your children experience your deliverance, Lord. Hallelujah, hallelujah. Everything that is binding them be removed and broken. Every spirit that is in their heart, which is not clean, which is not Holy Spirit, be removed from them, O Lord. Hallelujah, Lord. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 Yeshuve, hallelujah, Yeshuve, hallelujah, Yeshuve, hallelujah, Yeshuve, Yeshuve, hallelujah, ஆராதனை, 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 இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை, இயேசுவே, 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 Hallelujah, இயேசுவே, இயேசுவே, experience the presence of the Lord. Let the presence of the Lord come down into our heart. Let the presence of the Lord touch the innermost heart. Let the Lord touch the inner being within us. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Yeshua, 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 Yeshua. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, 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 கரங்களை தட்டி பாடுங்க. இயேசுவே, 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 your deliverance. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, 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 Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Hallelujah, hallelujah. Someone among us having a problem on the right knee. வலது முட்டுக்காலில் வலது முழங்காலில் வலி இருக்கின்ற சிலர், when you walk, when you give a strength or when you give some weight on your right leg bends backward and you have pain on your knee. நீங்கள் நடக்கும் பொழுது அல்லது வலது காலுக்கு அதிக பாரம் கொடுக்கும் பொழுது உங்களது முழங்கால்
பின்புறமாக வளையும், அதாவது மற்ற புறமாக வளைந்து உங்களுக்கு ஒரு வேதனையை தரும் முட்டுக்காலில். The Lord is touching and healing you now. அப்படி இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Thank you, Lord. Praise you, Jesus. We worship you, Lord. இயேசுவே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆபா ஆபா நன்றி, ஆபா நன்றி, தூயாவே நன்றி. Five people having headache issues related to your headache. The Lord is touching and healing you. தலையடி சம்பந்தப்பட்ட வலிகள், நோய் தன்மை இருக்கின்ற 5 பேரை, தலையடி சம்பந்தப்பட்ட நோய் இருக்கின்ற 5 பேரை ஆண்டவர் குணமாக்குகின்றார். Someone recently had a dehydration and giddiness and falling. The Lord has touched and healed you completely. உடலில் நீர் பற்றாக்குறை காரணமாக ஒரு மயக்க நிலையினால் விழுந்த ஒருவரை அண்மை காலத்தில் ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்குகின்றார். Someone praying for a person for whom the doctor has prescribed amputation of a finger because of infection. The Lord is touching and healing that person. விரலில் கிருமி இருக்கின்ற நுழைந்திருக்கிறபடியினால் அந்த விரலை வெட்டி அகற்ற வேண்டும் என்று வைத்தியர் சொல்லிய ஒருவருக்காக சபிக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு குணமாக்குகின்றார். Praise you, Jesus. We worship you, Lord. We adore you, Lord. Hallelujah, hallelujah. A person who is having sleep disorder, the Lord is touching and healing you now. ஒழுங்காக தூங்க முடியாமல் தூக்கமின்மை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். You can just feel that now your breathing has become easier than before. நீங்கள் இப்பொழுது கவனிக்கலாம், நீங்கள் மூச்செடுப்பது இலகுவாகி சுலபமாக இருக்கிறது இப்பொழுது. Hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, இயேசுவே மகத்துவம். Hallelujah, hallelujah. Thank you, Lord. Praise you, Lord. We worship you, we adore you, we glorify your holy name. Hallelujah, 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 hallelujah. The Lord is showering His mercy upon each one of us. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் தனது இரக்கத்தை பொழிந்தருளுகிறார். Let's all kneel down in the presence of the Lord, praying for Lord's mercy, interceding for the whole world. நாங்கள் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய இரக்கம் இந்த முழு உலகம் மீது இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரை செய்வோம். We shall now pray the Divine Mercy Chaplet. இப்பொழுது இறை இரக்க ஜெபம் சொல்லப்படும். Our sisters will help us to pray the Divine Mercy Chaplet, and we'll be praying specifically for the world peace. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே, நீ உயிர் வீட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்து அகில உலகத்துக்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுனையே, ஆழம் காண முடியாத இரு இரக்கமே, நீர் முழு உலகையும் சூழ்ந்து எம் மீது உம்மை வெறுமையாக்கி அருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடு இரத்தமே தண்ணீரே, நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே,
உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏகசுவனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து அச்சிஷ்ட கன்னியிலிருந்து பிறந்தார். போஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாமல்ல பிதாவாகிய சர்வேசன் வலது பக்கம் வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் சீவரையும் நடத்தியிருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனித சமூக புரோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவபுரத்திலே விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவித்தை விசுவசிக்கிறேன். ஆமென். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த இறைவனே, வல்லமிக்க பரிசுத்த இறைவனே, நித்திய பரிசுத்த இறைவனே, எங்கள் மீது முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த இறைவனே, வல்லமிக்க பரிசுத்த இறைவனே, நித்திய பரிசுத்த இறைவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த இறைவனே, வல்லமிக்க பரிசுத்த இறைவனே, நித்திய பரிசுத்த இறைவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Please be seated. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். Look at the Lord in this blessed sacrament. நற்கரன் இருக்கின்ற ஆண்டவரை நோக்குங்கள். Let us keep both our hands on our head. எங்கள் இரண்டு கைகளையும் எங்கள் தலையில் வைத்துக் கொள்வோம். Look at the blessed sacrament with your hands on your head. உங்கள் தலையில் கையை வைத்த வண்ணம் நற்கருணை ஆண்டவரை பாருங்கள். From the blessed sacrament, the blood and water of Jesus is gushing forth upon your body. நற்கருணையிலிருந்து ஆண்டுடைய திரு ரத்தமும் திரு நீரும் உங்களை நோக்கி வழிந்து வருகிறது. From the crown of your head to the sole of your feet, உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை the Lord is immersing you in His blood and water. ஆண்டவர் உங்களை தண்ணீரிலும் இரத்தத்திலும் கழுவுகின்றார். And my dear brother, my dear sister, who is in the presence of Jesus now, இயேசுவின் பிரசன்னத்தில் இருக்கும் என் சகோதர சகோதரியே, offer all the sicknesses that you carry in your body. உங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா நோய்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Through your hands that is placed on your head, the Lord is administering His healing upon you. உங்கள் தலையில் வைத்திருக்கின்ற உங்கள் கையின் மூலம் ஆண்டவர் தனம் குணமாக்கும் வல்லமையை வழங்குகின்றார். The Lord's healing is coming into your body. ஆண்டவருடைய குணமளிக்கும் வல்லமை உங்கள் உடலில் வருகிறது. Once again, with all your heart, mind and soul, and trusting in the Lord, offer your sicknesses. முழு உள்ளத்தோடும் உடலோடும் ஆன்மாவுடனும் முழு நம்பிக்கையிலும் ஆண்டவரிடத்தில் உங்கள் நோய்களை ஒப்புக்கொடுங்கள். The Lord is our deliverer.
எங்களை விடுதலை செய்பவர் ஆண்டவரே. And the Lord delivers from all our afflictions on our body. எங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா பிணிகளிலும் இருந்தும் ஆண்டவர் எங்களை விடுதலை செய்கிறார். Every weakness that we experience in our body, எங்கள் உடலில் இருக்கின்ற எல்லா பலவீனங்களையும் offer it unto the Lord. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Every little pain that you carry in your body, உங்கள் உடலில் நீங்கள் சுமந்திருக்கின்ற ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் offer it unto the Lord. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். He is our deliverer, He is our healer. எங்களுக்கு விடுதலை தருபவரும் எங்களை குணமாக்குபவரும் அவரே. Offer all the interior organs inside your body. உங்கள் உடலினுள் இருக்கின்ற உறுப்புகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். All the system that is there in your body. உங்கள் உடம்பில் இருக்கின்ற எல்லா உடல் உறுப்புகளையும் ஆண்டவரிடத்தில் கொடுங்கள். The breathing system, மூச்செடுக்கும் சுவாச பகுதிகள், every organ related to it, மூச்செடுப்பதற்கு தொடர்பாக இருக்கின்ற ஒவ்வொரு உடல் உறுப்பும், the blood circulation system, இரத்தம், எங்கள் உடலில் இரத்த ஓட்டத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா உடல் உறுப்புகளும், and the digestive system, உணவு சமைப்பாடு அடையும் தொகுதி, the cleaning system, எங்கள் உடலை சுத்திகரிக்கின்ற தொகுதி, everything that is related to our comprehension and brilliance, especially our brain. எங்களுடைய மூளை கிரகித்துக் கொள்கின்ற ஆற்றலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும், We offer all the systems inside our body, எங்கள் உடம்புக்குள் இருக்கிற எல்லா தொகுதிகளையும், and we offer all our exterior organs. எங்கள் வெளியே உடலின் வெளியே இருக்கின்ற தொகுதிகள், உறுப்புகள் அனைத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். All our senses, எங்களுடைய எல்லா உணர்வுகளும், and all our organs like our hands, legs, nose, teeth, everything. எங்களுடைய புலன்கள் அனைத்தையும், எங்கள் உடல் உறுப்புகள், கை, கால், கண், வாய், இவை அனைத்தையும், Everything is placed under the healing hands of the Lord, which is placed on your head now. இயேசுவின் கைகளாக உங்கள் தலைமேல் வைத்திருக்கின்ற உங்கள் கைகளுக்குள் அனைத்தும் தொடப்படுகிறது. The Lord is administering His healing, showering His healing upon your body now. இந்த நேரத்தில் உங்கள் உடலின் மீது தனது குணமாக்கும் வல்லமையை ஆண்டவர் பொழிந்தருளுகிறார். And all kinds of shivering in your body, offer it unto the Lord and pray. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். Arthritis, the Lord is touching and healing now. நடுக்கம் இருக்கக்கூடிய நோய்கள், ஆர்த்ரைட்டிஸ் எனும் நோயை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகிறார். Heart diseases, the Lord is touching and healing you now. இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். Breathing problems, the Lord is touching and healing you. மூச்சு குளறுபடியை, மூச்சு திணற வைக்கின்ற நோய்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். Problems with ear balance, the Lord is touching and healing you. கேள்வியில், காது கேட்பதில் சமநிலை இல்லாமல் இருக்கின்ற நோய்களை ஆண்டவர் குணமாக்குகின்றார். Rashes on your body, the Lord is touching and healing you now. உங்கள் உடலில் இருக்கின்ற சிரங்குகளை ஆண்டவர் குணமாக்குகிறார். Receive the healing of the Lord. ஆண்டவருடைய குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah, Lord. Hallelujah. Praise you, Lord. Worship you, Lord. We adore you, Lord. Hallelujah, hallelujah, நன்றி hallelujah. ஆண்டவரே, ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. Someone suffering with pain on both your heels, the Lord is touching and healing you. குதிக்காலில், 2 குதிக்காலிலும் வலி இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். 3 people here having severe back pain, the Lord is touching and healing you. மிக மோசமான இடுப்பு வலி, முதுகு வலி இருக்கின்ற 3 பேரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகிறார். A person who had a hip surgery but not completely recovered, the Lord is touching and healing you now. இடுப்பில் சத்திர சிகிச்சை செய்து முழுமையாக குணமடையாத ஒருவரை ஆண்டவர் தொட்டு குணமாக்குகின்றார். Let us offer now everything related to our eyes and the vision. எங்கள் கண்களுக்கும் பார்வைக்கும் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Everything related to ears and hearing. எங்கள் காதுகளுக்கும் செவிப்புலனுக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Everything related to speech and mouth and tongue.
பேச்சு திறன், வாய், நாக்குக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். Every sickness related to your digestive system, especially gastric problems. உங்கள் உணவு சமன்பாடு அடையும் தொகுதிக்கு கேஸ்ட்ரைட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். Everything related to urine and everything related to excretion, offer it unto the Lord. சிறுநீர் கழிப்பது தொடர்பாக உங்கள் அசுத்தங்களை வெளியேற்றுகின்ற சம்பந்தப்பட்ட தொகுதிகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். Hallelujah. Praise you, Jesus. The Lord is touching your body now. ஆண்டவர் இப்பொழுது உங்கள் உடலை தொடுகிறார். Hallelujah, Lord. Hallelujah. If there is any special place of your body where you have a special sickness, a certain sickness, உங்கள் உடலில் உடல் பாகங்களில் எங்கேயாவது ஒரு நோய் தன்மை இருந்தால், for example, if you are going through a physical problem related to your heart, உதாரணமாக உங்கள் இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் உங்களுக்கு இருந்தால், please make a sign of the cross on your heart. உங்கள் இதயத்தின் மேல் சிலுவை அடையாளத்தை வரைந்து You can கொள்ளுங்கள். take your hands from your head உங்கள் தலையிலிருந்து கையை எடுத்துவிட்டு and you can just make a sign of the cross on your heart. உங்கள் இதயத்தின் மேலே சிலுவை அடையாளத்தை அணிந்து கொள்ளலாம். Wherever you have a certain sickness, if you can reach your hand, please make a sign of the cross over there and pray for the healing. இப்படி உங்கள் உடல் பாகங்களில் எங்கே நோய் தன்மை இருக்கிறதோ அதன் மீது சிலுவை அடையாளத்தை போடுங்கள். Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Worship you, Lord. Adore you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Now the Lord enters your family. ஆண்டவர் இப்பொழுது உங்கள் குடும்பத்திற்கு வருகிறார். Maybe your family is with you now or may not be with you now. உங்கள் குடும்பம் இப்பொழுது உங்களோடு இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்கள் அருகில் இல்லாமல் இருக்கலாம். Open your eyes and look at the Lord and say the names of each family member before the Lord in a very gentle voice. You need not be uttering it loud, but say as a whisper the names of your family members. உங்கள் கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து உங்கள் குடும்பத்தினரின் பெயர்களை மெதுவாக ஆண்டவருக்கு சொல்லுங்கள். Doesn't matter whether you like them or do not like them, just say their names, whisper their names in the ears of the Lord in the blessed sacrament. உங்களுக்கு அந்த மனிதர்களை பிடித்தோ பிடிக்காமல் இருக்கலாம், பரவாயில்லை. அவர்களது பெயரை நற்கருணை ஆண்டவர் முன்னால் மெதுவாக அறிக்கையிடுங்கள். And also a prayer of blessing for them at this moment. இந்த நேரத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு சுபத்தையும் சொல்லுங்கள். If they are sick, pray for their healing. அவர்கள் நோயுற்று இருந்தால் குணமடைய அவர்களுக்காய் சபியுங்கள். If they are struggling with their financial situation, say a prayer of blessing upon them. அவர்கள் பொருளாதார ரீதியாய் சிக்குண்டிருந்தால் அவர்களுடைய அந்த பிரச்சனை நீங்குவதற்கு அவர்களுக்காக சபியுங்கள். If anyone is a student, say a prayer for a better study. எவராவது மாணவராக இருந்தால் கல்வி படிப்பு நல்லா நடைபெற அவருக்கு அசபியுங்கள். If there is a person away from the Lord, pray that the Lord bring him closer to him. ஆண்டவரை விட்டு விலகி எவராது போயிருந்தால் அவர் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர அவருக்கு அசபியுங்கள். So say the names of your family member and say a prayer for them now. உங்கள் குடும்பத்தினருடைய பெயரை சொல்லி அவர்கள் ஒவ்வொருக்காகவும் ஒரு சபத்தை இப்பொழுது சொல்லுங்கள். Hallelujah, hallelujah. Praise you, Jesus. Worship you, Lord. As the Lord entered the house of Zacchaeus and broke all the bondages, the Lord is entering your house as well now. சக்கேயுவின் வீட்டிற்கு சென்று எல்லா கட்டுகளிலுமிருந்து அவனை விடுதலை செய்தது போல ஆண்டவர் உங்கள் இல்லத்திற்குள்ளும் வருகிறார். Thank you, Jesus. Praise you, Lord. We worship you, Jesus. We adore you, Jesus. We glorify your holy name, Lord. Abba, Father, Abba, Father. Offering your family, if there is any affliction that is there in different generations of your family, if there is a same sickness running in different generations, offer it unto the Lord now. உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக தொடர்ந்து வருகின்ற ஏதேனும் நோய் இருந்தால் அந்த நோயை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். The Lord is breaking that bondage now.
இப்பொழுது ஆண்டவர் அந்த கட்டுகளை உடைக்கிறார். The Lord is bringing that deliverance now. ஆண்டவர் இப்பொழுது அந்த விடுதலையை கொண்டு வருகின்றார். All evil afflictions that is related to your family members and family, the Lord is breaking now. உங்கள் குடும்பத்தினர் குடும்ப அங்கத்தினருக்கு தொடர்பு பட்டிருக்கின்ற எல்லா அசுத்த ஆவிகளை கட்டுகளை ஆண்டவர் உடைக்கின்றார். Unholy relationships, the Lord is breaking that bondage. அசுத்தமான தூய்மையற்ற உறவுகளை ஆண்டவர் இப்பொழுது முறித்து உடைக்கின்றார். If there is any habits and addictions there is in your family, offer it unto the Lord, let the Lord break it. உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் அடிமை பழக்க வழக்கங்கள் அடிமைத்தனங்கள் இருந்தால் அவற்றை ஆண்டவரிடத்தில் கொடுங்கள், ஆண்டவர் அவற்றை உடைப்பதற்கு. Praise you, Jesus, worship you, Lord, adore you, hallelujah, hallelujah, hallelujah. Let your holy blood protect these families, Lord. Let your holy blood cover these families, Lord. Let your holy blood remove all the afflictions, Lord. As the demons could not stand in your presence, let your presence come into these families in mighty power. Let there be mighty power coming into these families, where there will not be any evil power standing before them, Lord Jesus. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, Lord. Hallelujah, hallelujah. Praise you, Jesus. Jesus, 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 we adore you. Jesus, we glorify you. Jesus, we bless your holy name. Your name, the power of the holy name of Jesus. The power of the holy name of Jesus. Let the power of the holy name of Jesus remove all the afflictions now. Hallelujah, 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 hallelujah. Yeshua, 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 Yeshua. In the powerful name of Jesus, in the mighty name of Jesus, let there be deliverance coming upon these families, Lord. Everything that is not approved by you, everything that is not carrying your name, everything that is not touched by your right hand, be removed at this time from these families. Hallelujah. Praise you, Lord. We worship you, Lord. We adore you, Lord. We glorify you, Lord. Hallelujah, 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 Lord, hallelujah, Lord, hallelujah, Lord, hallelujah, Lord, hallelujah, Lord, hallelujah, Lord. Yeshua, 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 Yeshua. Call upon the name of Jesus for your parents. Call upon the name of Jesus for your spouse. Call upon the name of Jesus for your children. Call upon the name of Jesus for your siblings. Call upon the name of Jesus for your healing. Yeshua, 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 Yeshua. Hallelujah, Lord. Yeshua, Yeshua, Yeshua. Hallelujah, 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 hallelujah. Someone who has fallen sick all on a sudden for no reason, the Lord is touching and healing you. திடீரென்று எந்தவித காரணமும் இல்லாமல் நோயுற்ற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொற்று குணமாக்குகிறார். The person is having a pain all over the body, sometimes on your head, sometimes on your feet, sometimes on your hands, but every day you have one or the other pain on your body. All on a sudden it has started on you. திடீரென்று எந்தவித காரணம் இல்லாமல் உங்களில் ஏதோ ஒரு பாகத்தில் தலையா இருக்கலாம், காலா இருக்கலாம், ஒரு வலி திடீரென்று வந்து வலித்து கொண்டே இருக்கும். The Lord is touching and healing you now.
ஆண்டவர் இப்பொழுது தொட்டு உங்களை குணமாக்குகின்றார். Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே, 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 இயேசுவே. Everyone struggling with sleep disorder. If there is anyone in your family struggling with the sleep disorder, offer it unto the Lord now. இரவில் ஒழுங்காக தூக்கம் இல்லாமல் குடும்பத்தில் யாராவது இருந்தால் அவர்களை இப்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Everyone diagnosed with a cyst or something inside your body, extra growth inside your body, offer it unto the Lord. உங்கள் உடலில் ஒரு கட்டி அடையாளம் காணப்பட்டிருந்தால், அப்படிப்பட்ட ஒரு கட்டி உங்கள் உடலில் இருந்தால் இப்பொழுது அவர் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Everyone diagnosed with cancer and taking treatment for cancer, offer it unto the Lord now. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு புற்றுநோய்க்காய் இப்பொழுது மருத்துவம் செய்கின்றவராக இருந்தால் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். And we pray for Lord's healing touch and Lord's deliverance upon us. ஆண்டவருடைய குணமாக்குதலும் விடுதலையும் அவரிடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். Call upon the name of Jesus. இயேசுவின் பெயரைச் சொல்லி Call upon the அழையுங்கள். name of Jesus for your healing. இயேசுவின் பெயரைச் சொல்லி அழைத்து அவர் குணமாக்குதல் இயேசுவே, 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 இயேசு நாமம், இயேசுவே, 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 അങ്ങേ നാമം മഹത്വപ്പെടട്ടെ. യേശുവേ, 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 യേശുവേ. We pray for emotional deliverance now. உள்ள ரீதியாக மன ரீதியாக விடுதலை பெற நாங்கள் ஜெபிப்போம். Every kind of fear, anxiety, let it be surrendered to the Lord now. எல்லா விதமான மன பாதிப்புகள், மன பதட்டங்கள், மன உளைச்சல்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். If you are so fearful about your future or future of anyone in your family, offer it unto the Lord. உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ அல்லது உங்கள் குடும்பத்தினரின் எதிர்காலை குறித்தோ பதட்டத்துடன் பயத்துடன் இருந்தால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். When you think of your future or the future of anyone, you become so afraid and so nervous. Offer it unto the Lord. Let the Lord take complete control of your future. உங்கள் எதிர்காலை குறித்து அல்லது உங்கள் உறவினர்களின் குடும்பத்தினர் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் பொழுது பயம் வருகிறது என்றால் அந்த பயத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். If there is any event or any emotion that is coming from your past still affecting you, இன்னும் கூட உங்கள் கடந்த காலத்தில் இருந்து வருகின்ற ஏதோ ஒரு உணர்ச்சி உங்களை இன்னும் பாதிக்க வைக்கிறது என்றால் offer it unto the Lord அதை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். and pray that the Lord deliver us. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று ஜெபியுங்கள். Hallelujah, Lord. ஹalleluya, ஹalleluya. Adore you, Lord. If If you are going through any kind of bondage with emotional bondages, offer it unto the Lord. உள்ள மன ரீதியாக ஏதேனும் கட்டுகளுக்கு அடிமைத்தனங்களுக்கு முகம் கொடுக்கிறதா இருந்தால் அவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். All emotions and feelings like anger,
offer it unto the Lord. ஆத்திரம் கோபம் போன்ற உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். And if you are not able to control your language, offer it unto the Lord now. உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த முடியாமல் சொற்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களா இருந்தால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். If you are a person who is not able to mingle with others, so introvert, offer it unto the Lord. மற்றவருடன் சகஜமாக பழக முடியாதவராக இருந்தால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். If there is intolerance guiding your relationship, offer it unto the Lord. வேறு ஏதேனும் பாதிப்புகள் உங்கள் உறவுகள் மீது பாதிப்பு செலுத்துகிறதென்றால் அவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். A desire to overpower others, not able to accept others, offer it unto the Lord. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மற்றவரை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஆசையை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். If your life is guided by pride or envy, offer it unto the Lord and pray for deliverance. அகங்காரம், மமதை, பொறாமை போன்ற விஷயங்களினால் உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்தப்படுகின்றதென்றால் அந்த உணர்வுகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Hallelujah, Lord. Call upon the name of Jesus. இயேசுவின் பெயரை அழையுங்கள். Call upon the name of Jesus for இயேசு deliverance. என்ற பெயரை அழைத்து அவரை விடுதலைக்காக செபியுங்கள். இயேசுவே, 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 இயேசுவே. Emotionally, whatever we are struggling with, let there be your healing coming upon us. Let your deliverance and freedom coming upon us. Hallelujah, hallelujah, hallelujah. Yeshuve, 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 Yeshuve. All your spiritual weaknesses, offer it unto the Lord now. உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கின்ற குறைபாடுகளை, பலவீனங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். If you are struggling with your personal prayer, reception of sacraments, your doubts about your faith, offer it unto the Lord. தனிப்பட்ட ஜெபம் செய்ய கஷ்டமாக இருந்தால், திருவருட்சாதனங்களை பெற்றுக்கொள்ள கஷ்டமாக இருந்தால், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அவை அனைத்தையும் இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். If there is any guilt that is there in your life, offer it unto the Lord now. உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் குற்ற உணர்ச்சி இருந்தால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Any sin that you are hiding from your confessions, offer it unto the Lord. பாவ சங்கீதத்தில் சொல்லாமல் ஒளித்து வைத்திருக்கின்ற பாவங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். All kinds of doubts related to your faith, offer it unto the Lord now. உங்கள் விசுவாசம் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். These are some of the ways through which the evil one tries to hold us back from going to the Lord. இந்த சில முறைகளால் தான் எதிரி எங்களை ஆண்டவரிடத்தில் செல்ல விடாமல் தடுக்கின்றான். These are some of the ways how the evil one tries to break the our relationship with the Lord. கடவுளுடன் இருக்கின்ற எங்கள் உறவை முறிக்க எதிரி உபயோகிக்கின்ற விஷயங்கள் இவை. Any kinds of shame to go before the Lord, blocking you from going before the Lord, offer it unto the Lord. ஆண்டவர் முன்னிலையில் செல்ல முடியாமல் அவமானங்களை தடுக்கிறதென்றால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Any feeling that you will not be accepted to the Lord, accepted by the Lord, offer it unto the Lord now. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உணர்ச்சி உங்களுக்குள் இருந்தால் அதனை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். Any thought the Lord has abandoned me, if you have a thought like this, offer it unto the Lord. ஆண்டவர் என்னை புறக்கணித்து விட்டார், என்னை ஒதுக்கி விட்டார் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அந்த எண்ணங்களை ஆண்டவரிடத்தில் The ஒப்புக்கொடுங்கள். Lord inspires to pray for one intention and asking all of you to pray for that one intention now. ஆண்டவர் ஒரு மன்றாட்டுக்காக எங்கள் அனைவரையும் செபிக்க சொல்கிறார். Everyone who is struggling with depression and suicidal tendency, offer it unto the Lord. மன விரக்தி, தற்கொலை செய்யும் தூண்டுதலோடு போராடுகின்ற அனைவரையும் ஒப்புக்கொடுத்து செபியுங்கள். These people might be standing in need of a deliverance from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலைக்காக இவர்கள் காத்து கொண்டிருக்கலாம். Deliverance touch of the Lord. ஆண்டவருடைய விடுதலையின் தொடுகைக்காக. All kinds of shame that is there in their life, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அவமானங்களும், anxiety, uncertainty, மனப்பதட்டங்கள், நிலையில்லாத நிலை, let us offer unto the Lord for them. அவை அனைத்தையும் அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் We ஒப்புக்கொடுப்போம். pray for them now. இப்பொழுது அவர்களுக்காய் செபிப்போம். If you are a person going through that, if there is anyone in your family like that, offer it unto the Lord.
நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தினர் அப்படிப்பட்டவராக இருந்தால் அவர்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். And pray for Lord's strength into their life. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை கிடைக்க வேண்டும் என்று Let them சபியுங்கள். always feel the presence of the Lord surrounding them. எந்த நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை உணர Let the Lord take complete control of their heart and thinking. அவர்கள் முழு உள்ளத்தையும் எண்ணங்களையும் ஆண்டவர் தாமே கட்டுப்படுத்த வேண்டும் என்று Let the Lord control and purify their imaginations. ஆண்டவரே அவர்களுடைய எல்லா கற்பனைகளையும் தொட்டு பரிசுத்தமாக்க வேண்டும் என்று Let சபியுங்கள். the Lord be answer to all their questions and confusions. அவர்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கேள்விக்கும் பதிலாக ஆண்டவர் தாமே இருக்கட்டும் என்று சபியுங்கள். And we pray, let the Lord touch and heal them. ஆண்டவர் அவரை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று நாங்கள் சபிப்போம். Let the Lord deliver them from all these afflictions. அவர்களுடைய எல்லா கட்டுகளிலும் இருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யட்டும். Hallelujah, Lord. ஹalleluya. Hallelujah, Lord. Hallelujah. Praise you, Jesus. நன்றி Hallelujah. இயேசுவே. Hallelujah. 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 Praise you, Jesus. We worship you, Lord. We adore you, Lord. We glorify you, Lord. Hallelujah. 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 Hallelujah, 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 Someone praying here with a speech defect, the Lord is touching and healing you. பேச்சில் குறைபாடு இருக்கின்ற ஒருவரை ஆண்டவர் இப்பொழுது தொட்டு குணமாக்குகிறார். The Lord consoles a person praying for your dear family member who is in a coma stage after a brain hemorrhage. The Lord is consoling you and the family. கோமா நிலையில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தினருக்காக சபிக்கும் ஒருவரை ஆண்டவர் ஆறுதல் படுத்தி உங்களை இப்பொழுது தொடுகின்றார். Worship you, Jesus. Adore you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Yeshuve aaradhana, Yeshuve aaradhana, Yeshuve. We spend a few moments in silence in the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மௌனமாக இருப்போம். This is the moment we pour out our heart unto the Lord. எங்கள் உள்ளங்களை ஆண்டவர் மீது திறந்து வைப்போம். It's also time to thank the Lord for all the blessings that He has been showering upon us. ஆண்டவரே இந்த நாளில் செய்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிற நேரம். Jesus. Praise you, Lord. நன்றி இயேசு. Now the Lord invites you to bring before Him everything that you have brought for His special blessing. ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் கொண்டு வந்த அனைத்தையும் இப்பொழுது முன்னுக்கு கொண்டு வாருங்கள். You might have brought the pictures of your beloved ones. உங்கள் உறவுகளுடைய புகைப்படங்களை நீங்கள் எடுத்து வந்திருக்கலாம். You might have brought documents to be blessed. ஆவணங்கள் பத்திரிகைகள் நீங்கள் எடுத்து வந்திருக்கலாம் ஆசீர்வதிப்பதற்காக. The drawings of your dream projects. இல்லாவிட்டால் உங்களுடைய ஏதேனும் நீங்கள் செய்ய இருக்கிற காரியங்களுடைய வரைபடங்களை நீங்கள் வந்திருக்கலாம். You might have brought your travel documents and applications. உங்களுடைய பயண பற்றுச்சீட்டுகள் அல்லது ஆவண பத்திரங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம். You might be having oil, water, soil, salt, anything to be blessed. உங்கள் கையில் மண் அல்லது எண்ணெய் அல்லது தண்ணீர் ஆசீர்வதிப்பதற்காக நீங்கள் கொண்டு வந்த எந்த பொருளாக இருந்தாலும். You may be having your rosary, your car key, your chains, or even your rings. Everything that needs to be blessed, take it in your hand now. செபமாலைகள், மோதிரங்கள், மாலைகள் அல்லது வாகன சாவிகள்
எதுவாக இருந்தாலும் ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் கொண்டு வந்த எந்த பொருளாக இருந்தாலும் And with all that we shall stand up in the presence of the Lord. நாங்கள் எழுந்து நின்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் இப்பொழுது எழுந்து The Lord is showering his blessings of presence upon it. ஆண்டவருடைய பிரசன்னத்தை இப்பொழுது அவர் பொழிகின்றார். If there are students, if you have brought your pen or academic instruments, offer it unto the Lord and take it for blessing. மாணவர்கள் உங்களுடைய பேப்பர் பேனாவை ஆசீர்வாதத்திற்கு அடுத்து வந்திருந்தால் அவற்றை வெளியேடு. And we need to pray in a special way for all the students preparing for their distinction level exams. விசேடமாக சாதாரண தன பரீட்சைக்காக தயார்படுத்தி இருக்கின்ற மாணவர்களுக்காக நாங்கள் செபிப்போம். God, our heavenly Father, have mercy upon your children, for upon all these articles they have brought for your blessing. They themselves are standing before you, lifting up the pictures of their beloved ones, lifting up the drawings and documents of their dream projects and desires, their rosaries, pious articles, and everything that they are going to use as an instrument of your healing and presence upon their body. The water that needs to be blessed to be holy water, oil that needs to be blessed and turned to be the holy oil, and everything including soil and salt that they may be having in their hands. Lord, have mercy upon them. Let your presence go with these articles on which your holy water is sprinkled, and wherever it is placed, and all those who hold them and bow before it with a prayer in their heart and remembering your presence, let them experience your protection. Let them experience your presence. Let them experience your deliverance. Let them experience your blessing. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. As I come with the holy water and bless you, we will have a song sung for us. குருவானார் அவர்கள் இப்பொழுது ஆசீர்வாதத்தை தனி எடுத்துக்கொண்டு ஆசீர்வதிக்க வருவார். பாடலுக்குலாம் அவர்கள் பாடலை பாடுவார்கள். தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே, ஒரு வார்த்தை பேசுமே என் வாழ்வு நலமாகுமே, ஆராதனை 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 செய்கின்றோம், மெய் தொடுவார் இயேசுவே, நோய் களைவி இயேசுவே, ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே, ஆராதனை 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 செய்கின்றோம், ஆராதனை 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 செய்கின்றோம். We shall all kneel down before our Lord. முழந்தாள் படியிடுவோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் Now we lift up all the prayer intentions that you have placed before Jesus. இயேசுவின் முன்னால் நீங்கள் வைத்த எல்லா விண்ணப்பங்களையும் நாங்கள் ஆண்டவரை நோக்கி These உயர்த்துகிறோம். intentions that are from your heart, உமது உள்ளத்தில் இருந்து எழுந்த எல்லா விண்ணப்பங்களும், these intentions that you might have placed
on behalf of others. மற்றவருக்காக நீங்கள் முன்வைத்த விண்ணப்பங்களாக இருக்கலாம். We pray, Lord, have mercy upon them. ஆண்டவரே இவர் மீது இரக்கமாயிரும். Hallelujah, Lord. நன்றி இயேசு. Praise you, Jesus. நன்றி இயேசு. Hallelujah, Jesus. நன்றி இயேசு. When you pray for these intentions, you are praying for your brother and your sister here. இந்த விண்ணப்பங்களுக்காக நீங்கள் மன்றாடும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் சபிக்கின்றீர்கள். These prayers have brought us together in faith. இந்த சபங்களங்கள் அனைத்தையும் ஒன்றாக விசுவாசத்தில் ஒன்று கூட்டி இருக்கின்றன. It is not just me praying for my intentions. நான் எனது மன்றாட்டுகளுக்காக மட்டும் சபிப்பதல்ல. It is everyone here praying for my one intention. எல்லோரும் மற்றவருடைய மன்றாட்டுக்காக சபிப்பது. And I pray for their intentions. நான் அவர்களுடைய மன்றாட்டுகளுக்காக And the சபிக்கிறேன். Lord joins me together in one faith as I pray for these intentions. எங்கள் அனைவரும் ஒன்றாக ஒன்று சேர்க்கின்றார் இந்த விண்ணப்பங்களின் The மூலம். prayer of intercession is joining me together to the Lord. இந்த பரிந்துரை சபம் என்னை எல்லோருடன் ஆண்டவருக்குள் ஒன்றிணைக்கிறது. Have mercy on us, Lord. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. Now let us receive the blessing of our Lord. நற்கருணை ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். துயரீவர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக மாண்புயரீவர் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யாவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக ஆமென். Let us pray. Lord Jesus Christ, you gave us the Eucharist as a memorial of your suffering and death. May our worship of the sacrament of your most holy body and blood help us to experience the salvation you won for us and the peace of the kingdom, where you live with the Father and the Holy Spirit, one God, forever and ever. Amen.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். Praise the Lord. Praise the Lord.